பிரேஸ் தி லார்ட். சங்கீத புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இது தாவீதை குறித்து தேவன் சொன்ன ஒரு காரியமாக இருக்கிறது. அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய தளர்ந்த கைகளை நாம் பார்த்து ஒருவேளை ரொம்ப வேதனையோடு இருக்கலாம். அல்லாவிட்டால் நம்முடைய புயம் பலனற்றதாக இருக்கிறது என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எவ்வளோ காரியங்களை நாம் செய்ய தொடங்கி அதை தொடராமல் இருக்கலாம். ஒருவேளை அது வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், உன்னுடைய வேலையின் காரியமாக இருக்கலாம், அல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு பலவீனம் இன்றைக்கு உன்னை உடைந்து போக வைத்திருக்கிறது. ஆனால் தாவீதுக்கு வாக்களித்த தேவன் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். அதுதான் உண்மை. அவர் சொல்லுகிறாரே, என்னுடைய கை உன்னோடு உறுதியாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கை நம்மோடு உறுதியாயிருக்கும் பொழுது எடுத்த காரியம் ஜெயமாயிருக்கும். அடுத்தது அவருடைய புயம் என்னை பலப்படுத்தும். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். உண்மையாலுமே நீங்கள் உங்கள் எல்லா பலவீனத்திலிருந்தும் பலப்படுத்தப்பட்டு தொடங்கின காரியங்களை முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வாட் எவர் இட் இஸ், கர்த்தர் இன்று உங்களோடு இருக்கிறார். எல்லா காரியத்தையும் ஜெயமாகவே அவர் செய்து முடிப்பார். ஏனென்று சொன்னால் அவருடைய கை சத்துருக்களை எட்டி பிடிக்கக்கூடியது, காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடியது. அவருடைய புயம் பலமுள்ளவைகள். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உன் தடைப்பட்ட எல்லா காரியங்களையும், வாட் எவர் யூ ஹாவ் அட்டெம்ப்டட் and you have dropped, the Lord will rebuild it with His power and mightiness. May God bless you with this word today. This is the prophetic word for you today. Amen.